ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மெஹந்தி சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நியூ மெம்பராக இருந்தால் இந்த கிளாஸில் சேரணும்னு விருப்பப்பட்ட கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் ஜாயின் ஆகிக்கோங்க. யார் வேணால் எப்போ வேணால் ஜாயின் ஆகிக்கலாம். எப்போ ஜாயின் ஆனாலும் கிளாஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 வருஷம் 6 மாதம் எப்போனாலும் நீங்கள் வந்து கிளாஸஸை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 28ல் இருக்க கல்ஃப் மெஹந்தி டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கல்ஃப் மெஹந்தி டிசைன் என்ன அப்படின்னா, சிமிலர் டு அரபிக் டிசைன். ஸோ அரபிக் டிசைனுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ அதில் 4 விதமான நேம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, துபாய் டிசைன். ஸோ துபாய் டிசைனுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நேம் பார்த்திங்கன்னா கலீஜ் டிசைனுன்னு சொல்லுவாங்க, அரபிக்குங்கிறது சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் கல்ஃப் டிசைன். ஸோ இந்த 4 பேர் தான் வந்து இருக்குது. ஸோ இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல்டான ஃப்ளார்ஸ், ரொம்ப பெரிய பெரிய ஃப்ளார்ஸாகவும் இருக்கும். அண்ட் ஃப்ளார்ஸோட லீவ்ஸ் இருக்கும். அரபிக் டிசைனில் நீங்கள் ரொம்ப கற்றுக்க வேண்டியது லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் தான். இது 2 தான் நிறையா வரும். அண்ட் ப்ளஸ் வந்து மைன்யூட் பார்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயிலிங் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், ஃப்ளார்ஸ் நான் வந்து எப்படி வரைஞ்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் வீடியோ பாஸ் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது ஒரு பிக் ஃப்ளார், ஒரு பெரிய ஃப்ளார் நான் பென்சிலில் தான் வரைஞ்சிருக்கேன். அண்ட் லீவ்ஸ் பாருங்கள், இந்த லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி க்ராஸாக வேவியாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாலாம் இருக்காது. கல்ஃப் டிசைன் அரபிக் டிசைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி கர்வாக தான் இருக்கும். அண்ட் வந்து மைன்யூட் பார்ட்ஸ் அப்படிங்கும்போது எப்படின்னு பாருங்கள், இப்போ ஒரு ஸ்பைரலே இருக்குது அப்படின்னா அதில் இந்த சின்ன சின்னதாக கோடு போடுறோம் பார்த்தீங்களா, அது கூட மைன்யூட் தான். ஒரு ஃப்ளார் இருக்குன்னா அந்த ஃப்ளாருக்குள்ளே சின்ன ஹம்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அது கூட மைன்யூட் தான். ஸோ ரொம்ப சின்ன சின்ன டீட்டெயிலிங் தான் பண்ணுவோம். பட் அது ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ இதை வச்சே நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் ஹேண்ட் வந்து போட போகிறோம். ஸோ இந்த ஃபுல் ஹேண்டு நீங்கள் எனக்கு போட்டு அனுப்பணும். ஸோ இதுக்காக எப்படி பேப்பர் மேக் பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்கிறேன், இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா. ஸோ வாங்க அந்த டிசைனை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரைடுக்கு எப்படி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போடுறோம். ஸோ இதுக்கு வந்து நான் A4 ஷீட்டில் ஒரு ஹேண்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். பட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தருவேன். அப்படி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் நோட் ஒரு A4 ஷீட்டில் உங்கள் ஹேண்ட்ஸை வரைஞ்சி அதில் வந்து எனக்கு வந்து நீங்கள் இது பண்ணி அனுப்பலாம், போட்டு அனுப்பலாம். அப்படி இல்லை ரியல் ஹேண்ட் மாதிரி நேராக வேணும்னா 2 A4 ஷீட்டை ஒட்டி அதில் ஹேண்ட்ஸை வரைகிறது தான் இந்த டெக்னிக்கு. அது தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி போடுறதுன்னு வீடியோ போடுறேன். ஸோ இந்த டிசைன் ஹோல் டிசைனையுமே நீங்கள் எனக்கு போட்டு அனுப்புங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான 28th கிளாஸ். ஸோ 29th கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, கஸ்டமைசேஷன். இந்த கிளாஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். சின்ஸ் இது வந்து சிலபஸில் கிடையாது, பட் ஒரு சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி 30th கிளாஸ் நம்ம வந்து ஒரு ஃபுல் ப்ரைடல் ஹென்னாவாக போட்டு முடிச்சிருவோம். ஸோ அந்த கஸ்டமைசேஷன் வந்து யூஸ் பண்ணியும் நீங்கள் போடலாம், யூஸ் பண்ணாமலும் நீங்கள் போடலாம். ஸோ அது உங்களோட ப்ரைடோட விஷை பொறுத்து.
ஸோ இந்த கிளிப்பு இதுக்கப்புறம் போடுற கிளிப் வந்து என்கிட்ட தொலைஞ்சு போச்சு. ஸோ அதனால அந்த செப்பரேட்டாக உள்ளங்கையில் போடுற மெஹந்தி மட்டும் நான் வந்து நோட்டில் வந்து சும்மா ஹேண்ட்ஸை வரைஞ்சி டிசைன்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த ஹோல் ஹேண்ட் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டியிருப்பேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், மெஹந்தி முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து ஃபுல் ஹேண்ட் எப்படி இருக்கும் போட்டு காஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு காட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதோடு நம்ம கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாபாய்.